அனைவருக்கும் வணக்கம் அண்ட் விஷ் யூ வெரி ஹாப்பி நியூ இயர். ஸோ நியூ இயர் வந்துருச்சு. இந்த ரெசல்யூஷன்லாம் எக்கச்சக்கமாக போட்டு வச்சுருப்பீங்க. எல்லாத்தையுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த புது வருஷத்தில் ஜான்வரி மந்த் எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் ஆகுது. நாளைக்குமே வந்து நம்ம பார்த்தோன்னா ரெட்மி அண்ட் விவோலேருந்துமே வந்து ஒரு சில சம்பவம் பண்ண இருக்காங்க. போன வருஷம் மோட்டோ சைட்லேருந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்மார்ட் ஃபோன்ஸாக வந்து லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் அவங்க வந்து G30 சீரீஸ்லேருந்து பிள்ளையார் சொல்லி போடலாம் தான் இருக்காங்க. இந்த மந்த் 9th மோட்டோட G34 5G ஸ்மார்ட் ஃபோனை வந்து கொண்டு வராங்க. ஜென்ரலாக வந்து இந்த G30 சீரீஸ் நம்ம அரௌண்ட் அந்த 10,000 ரூபி ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் பார்த்துருப்போம். G32மே வந்து ஒரு நல்ல ப்ராமிசிங்கான ஸ்மார்ட் ஃபோன். இந்த G34 ஸ்மார்ட் ஃபோன்லேயும் என்ன ஸ்பெக்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, என்ன ப்ரைஸ்க்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்குது, இதை பற்றி எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்காக டெலிகிராமில் வந்து டீல்ஸ் சேனல் வச்சுருக்கோம். ஆன்லைனில் இருக்கக்கூடிய ரெகுலர் டீல்ஸ் நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சி அங்கே ஷேர் பண்ணிகிட்ருப்போம். அமேசான், ஃப்ளிப்கார்ட், அஜியோ, மிந்த்ரா இந்த மாதிரி மோஸ்ட் ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம டீல்ஸ் அங்கே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டீல்ஸ் சேனல் நேம் வந்து ATT டீல்ஸ். லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மோட்டோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 695 ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி மோட்டோவே வந்து நிறைய 695 பேஸ்டு ஃபோன்ஸ் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி Xiaomi 625 எப்படி ஓவர் யூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் வந்து மோட்டோ இந்த வாட்டி வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. பட் ஓரளவுக்கு நல்ல கேப்பபிளான ப்ராசஸர், 2 வருஷம் பழைய ப்ராசஸர், ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ஒன். ஸோ பெரிய அளவுக்கு ரிஸ்க் எதுவும் எடுக்க தேவையில்ல. ஓவரால் ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கேன். G30 சீரீஸில் இந்த ப்ராசஸர் கொண்டு வந்தது வந்து ஒரு சூப்பரான விஷயம் தான். ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேனர் பேஜ்மே வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து அங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் போன மாதமே வந்து சைனாவில் இந்த ஃபோன் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊரில் லான்ச் பண்ணக்கூடிய மாடல் வந்து 6.5 இன்ச் டிஸ்பிளே, 120Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. பட் சைனாவில் லான்ச் பண்ண மாடலில் வந்து HD+ ரெசல்யூஷன் தான் கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம ஊரில் வந்து அந்த ரெசல்யூஷன் பற்றி அவங்க எங்கேயுமே வந்து ஹைலைட் பண்ணல. ஸோ இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது லைட்டாக பட்டி டிங்கரிங் பண்ணி ஃபுல் HD ரெசல்யூஷன் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸ்னாப்ட்ராகன் 695 வந்து ஃபுல் HD ரெசல்யூஷன் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. ஃபுல் HD 90Hz அப்படின்றப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். நம்ம ஊருக்கு வரும்போது வந்து ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வராங்களா அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கலர்ஸ்னு பார்த்தோன்னா பிளாக், ப்ளூ அண்ட் ஓஷன் க்ரீன் ஒரு கலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஓஷன் க்ரீன் வந்து ஒரு ஸ்பெஷல் வேரியன்ட் லெதர் ஃபினிஷோடு நம்ம கொண்டு வராங்க. ஆல்ரெடி மோட்டோ சைட்லேருந்து நிறைய லெதர் பேக் ஃபினிஷ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வாட்டியுமே வந்து இந்த G34க்குமே வந்து லெதர் வேரியன்ட் ஒன்று வருது. அண்ட் IP52 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரேட்டிங் சப்போர்ட் இருக்குது. மைனஸ் ஃப்ளாஷஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணும். தண்ணியில் எடுத்துகிட்டு போய் வந்து நம்ம முக்கிடக்கூடாது. அண்ட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. டூவல் ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. டால்பி அட்மாஸ்மே வந்து எம்பெட் பண்ணியிருக்காங்க. மோட்டோ G60க்கு அப்புறமா மோஸ்ட்டாக வந்து நம்ம மோட்டோ கிட்ட இருந்து அந்த ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டான ஃபோன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். G40 அண்ட் G60 எல்லாமே வந்து பயங்கர பல்கியாக இருந்தது. பட் ஸ்டில் ஒரு நல்ல ஹை கெப்பாசிட்டி பேட்டரி வந்து ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. பட் போன வருஷம் எல்லாமே வந்து சூப்பரான ஜாப் பண்ணியிருந்தாங்க. டிசைனுமே வந்து டீசெண்டாக இருந்தது. முக்கியமாக வந்து அவங்க ஃபார்ம் ஃபேக்டர், அந்த ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டான ஃபோன்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஃபோனுமே வந்து நம்ம less than 200 grams வந்து வெயிட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஃபோனில் வந்து 13 5G பேண்ட் இருக்குது. பட்ஜெட் ஃபோன்ஸில் நம்ம கரியர் அக்ரிகேஷன் பார்க்குறதே வந்து ஒரு பெரிய விஷயம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து up to 4 CA சப்போர்ட் இருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் ஸ்டோரேஜ் விஷயத்துக்கு வந்து 2 வேரியண்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மினிமமே வந்து நம்ம 128GB வந்து கண்டிப்பாக இருக்கும். 4GB + 128GB, இன்னொன்று வந்து 8GB + 128GB. இந்த 2 வேரியண்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் விர்ச்சுவல் ரேம் சப்போர்ட்டுமே இருக்குது. up to 16GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 5000 mAh பேட்டரி இருக்குது. 18 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஃப்ளிப்கார்ட்டில் போய் பார்க்கும்போது டர்போ சார்ஜிங் மட்டும்தான் இருக்கதா சொல்கிறாங்க. பட் எத்தனை வாட் அப்படின்றது வந்து அவங்க கிளியராக எதுவும் சொல்லல. பட் 18 to 20 watt வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கேமரா விஷயத்துக்கு வந்து பின்னாடி வந்து டுவல் கேமரா செட்டப் தான். இந்த வாட்டி அல்ட்ரா வைடு அதெல்லாமே வந்து பெருசாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு மேக்ரோ வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயின் கேமரா வந்து 50 மெகாபிக்சல் கேமரா, ஃப்ரண்ட்டில் வந்து 16 மெகாபிக்சல் கேமரா தராங்க. அண்ட் சாஃப்ட்வேர் விஷயத்துக்கு வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 14 வருது. Xiaomi ஃபோன்ஸ்லாம் நம்ம எடுத்துன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸே வந்து MIUI 14 வாங்க. பட் உள்ளே போய் பார்த்தா Android 13 இருக்கும். மோட்டோவில் வந்து அப்டேட்ஸ் பெருசாக இருக்காது. பட் ஸ்டில் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸே வந்து ஒரு லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் வெர்ஷனோட வரது ஒரு நல்ல விஷயம் தான். பட் எத்தனை வருஷம் அப்டேட் அதெல்லாமே வந்து அவங்க எதுவும் ரிவீல் பண்ணல. மேபி லான்ச்க்கு அப்புறமா வந்து நமக்கு தெரிய வரும். அண்ட் மோட்டோ கெஸ்டர் சப்போர்ட்மே இருக்குது. லாஸ்ட் ஜென்ரேஷன் மோட்டோ G32லேருந்து பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ஒரு நல்ல அப்கிரேட். அந்த 10,000 to 15,000 ரூபி ப்ரைஸ் செக்மெண்ட்டில் G54 ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாகவே வந்து அந்த 13,000 to 14,000 ரூபீஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. HD+ டிஸ்பிளேயோட கொடுத்தாங்க அப்படின்னா மேபி 11-12,000 லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஓரளவு ரீசனபிளாக இருக்கும். மேபி ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்தாங்க அப்படின்னா அந்த டாப் வேரியண்ட் 8GB 128GB வந்து less than 13,000 கொண்டு வந்தாங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸிங்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எந்த ப்ரைஸ்க்கு வந்தால் நல்லா இருக்கும்னு உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் நியூ இயர் ரெசல்யூஷன் ஏதாவது ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதையும் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களும் வந்து அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. நம்ம சேனலில் ஏதாவது சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கணும், எந்த ஸ்மார்ட் ஃபோன் கவரேஜ் வந்து நம்ம சேனலில் இன்க்ளூட் பண்ணலான்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படி அதையும் வந்து கீழே கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க. அண்ட் நம்ம டீல் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்டு ஆதித்யா டெக்.